அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது காகம் கரையும் பலன்கள் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். காகம் கரைவதை வைத்து பலரும் சகுனம் பார்ப்பது உண்டு. பெரியோர்கள் இது கச்சிதமாக பார்க்கிறார்கள். அந்த வகையில் காகம் கரைவதால் ஒருவருக்கு ஏற்படும் பலன்களை பற்றி விரிவாக தெய்வீக பலன்கள் உணர்த்தும் செய்திகள் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். பயணத்தின் போது காகம் வளமிருந்து இடமாக போவது தின லாபத்தையும், இடமிருந்து வளமாக போவது தின நஷ்டத்தையும் உணர்த்துகிறது. பயணிக்கும் அன்பரை நேசிக்க காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் பயணத்தை தவிர்த்து விட வேண்டும். ஒரு காகம் மற்றொரு காகத்திற்கு உணவு ஊட்டும் காட்சி தென்படுமேயானால் பயணம் சற்று இனிதாக முடியும். ஆணும் பெண்ணுமாய் காகங்கள் இருந்து கரைந்து கொண்டிருந்தால் பெண்கள் சேர்க்கை ஏற்படும். பூக்கள், பழங்கள் அல்லது இரத்தின கற்களை ஒரு வீட்டு காகம் விட அந்த வீட்டில் ஆண் குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். கூடுகட்ட உபயோகிக்கும் புல், குச்சி போன்றவற்றை கொண்டு வந்து போட்டால் பெண் மகள் பிறக்கும். மணல், நெல் போன்ற தானிய வகைகள், ஈரமான மண், பூக்கள், காய்கனிகள் கொண்டு வந்து வீட்டில் போட்டால் அந்தந்த பொருளின் வகையில் லாபம் ஏற்படும். வீட்டில் உள்ள பாத்திரங்களை காகம் எடுத்து போவது நன்மை என்று. சூரியனை பார்த்து காகம் கரைந்தாலும், சிவந்த பொருட்கள், சிவந்த மலர்கள் ஆகியவற்றை கொண்டு வந்து வீட்டினுள் போட்டாலும் நெருப்பினால் துன்பம் நேர்ப்பிடும். காகம் மிகவும் அமைதியாக உட்கார்ந்து கிழக்கு திசை பார்த்து கரைந்தால் அரசாங்க ஆதரவு, நண்பர் சேர்க்கை, தங்கத்தால் லாபம், நல்ல உணவு கண்டிப்பாக கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு இருக்கின்றன. இவ்வாறு காகங்கள் கரைவதை வைத்து மனதில் நினைத்து கொண்டிருக்கும் எந்த கஷ்டமாக இருந்தாலும் அதனை தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக பசுமாட்டு பால் உள்ள மரங்கள் மற்றும் ஆற்றங்கரைகளில் இருந்து கொண்டு மழைக்காலங்களில் காகம் கரைவது நல்ல மழை உண்டு என்பதற்கான சகுனமாகும். மற்ற நேரங்களில் இவ்வாறு காகம் கரைந்தால் மழை மேகங்கள் மட்டுமே வந்து போகும், மழை வராது. நீர்நிலைகளை பார்த்து காகம் கரைவது மணல், புழுதி அல்லது தண்ணீரை காகம் தன் தலையை மூழ்கச் செய்து நல்ல மழைக்கான அறிகுறியாகும். மற்ற காலங்களில் இவ்வாறு செய்வது தீதாகும். அதாவது தென்கிழக்கு இந்த திசை நோக்கி காகம் கரைந்தால் கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் அதிகப்படியான தங்கம் சேர்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றன. தெற்கு நோக்கி காகம் கரைந்தால் உளுந்து, கொள்ளு போன்ற தானிய லாபமும், இசையில் புழைமையும் அமையும். சங்கீத வித்வானின் நட்பு கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றன. தென்மேற்கு நோக்கி காகம் கரைந்தால் நல்ல தகவல் வரும். தயிர், எண்ணெய், உணவு, குதிரை போன்றவை சேரும். அடுத்ததாக மேற்கு பார்த்து காகம் கரைந்தால் மது வகைகள், மாமிச உணவு, நெல் முதலான தானியங்கள், முத்து, பவளம் போன்றவை, கடலில் விளையும் பொருட்கள், உலர்ந்த பல வகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். வடமேற்கு பகுதியில் காகம் கரைந்தால் ஆயுதங்கள், கொடியில் விளையும் பழங்கள் கிடைக்கும். உலோகங்களால் லாபம் கண்டிப்பாக ஏற்படும். வடக்கு திசை நோக்கி காகம் கரைந்தால் நல்ல உணவு, ஆடைகள் ஆகியவன கிடைக்கும். வாகனங்கள், வண்டி வாகனங்கள் அதிகப்படியாக சேரும். வடகிழக்கு பகுதியில் காகம் கரைந்தால் நல்ல உண்பதற்கு உணவு, பொதி சுமக்கும் புதி சுமக்கும் வாகனங்கள் வந்து சேரும். வீட்டின் கூரை மீது அமர்ந்து காகம் கரைந்தால் மேற்கூறிய அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. காகம் மேற்கு திசையை பார்த்து அது கரைந்தால் அனைத்தும் நல்லபடியாக நடக்கும். காகம் சனி பகவானின் வாகனமாகும். நம்முடைய முன்னோர்கள் காக்கைக்கு உணவளித்து அதை தெய்வமாக வணங்கி வந்தார்கள். பொதுவாக அமாவாசை என்று காக்கைக்கு உணவளிப்பது இறந்து போன நம்முடைய முன்னோர்களுக்கு உணவளித்த பலனை தரும். நம் வீட்டை பார்த்து காகம் அடிக்கடி கரைந்தால் நமது வீட்டிற்கு விருந்தினர்கள் வரப்போவதாக சொல்வார்கள். அவ்வாறு காகம் செல்வது நம் வீட்டில் நல்ல விஷயம் எதுவும் நடக்கப் போவதாக அர்த்தம். அவ்வாறு கரையும் காகத்திற்கு ஒரு கைப்பிடி அளவாவது உணவளிப்பது சிறந்தது. சில நேரங்களில் நம் வீட்டிற்கு வரும் காகம் சில திசையை பார்த்து கரைந்து கொண்டிருக்கும். அவ்வாறு செய்தால் அதற்கான பலன் என்னென்ன என்பதை பற்றி தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். முக்கியமாக காகம் கிழக்கு பார்த்தது கறந்தால் அரசு அனுகூல காரியங்கள் கண்டிப்பாக வெற்றி கிட்டும். காரிய சித்தி உண்டாகும் என்பதை தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். காகம் மேற்கு திசையை நோக்கி பார்த்து கரைந்தால் தானிய விருத்தி உண்டாகும்.
மேலும் கடலில் விளையும் பொருட்களான பவளம், முத்து போன்றவை சேர்க்கை உண்டாகும். வடக்கு பக்கம் பார்த்து கரைந்தால் ஆடை சேர்க்கை, எடுத்த காரியத்தில் தடங்கள் ஏற்படும். தெற்கு திசையை பார்த்து கரைந்தால் லாபம் மற்றும் நட்பு கண்டிப்பாக கிடைக்கும். காகத்தின் எச்சம் நம் மீது படுவது நல்ல சகுனமாக கருதப்படுகிறது. நம் மீது இருந்த திருஷ்டி விலகியதாக அர்த்தம். நம் வீட்டில் உள்ள ஏதாவது ஒரு பொருளை காகம் தூக்கி சென்றால் அபசகுனமாகும். பயணம் செய்யும் போது நபரை நோக்கி காகம் கரைந்து கொண்டே பறந்து வந்தால் அந்த பயணத்தை தவிர்த்து விடுவது சிறப்பாகும். நமது முன்னோர்கள் கும்பிட மறைந்திருந்தாலோ அல்லது திதி கொடுக்க மறைந்திருந்தாலோ அதை உணர்த்தும் வகையில் காகம் தலையிலேயே தட்டி விட்டு செல்லும் என்று சொல்லப்படுகிறது. சில நேரங்கள் நமக்கு ஏதேனும் உடல் உபாதைகள் பிற்காலத்தில் ஏற்பட போகிறது என்றால் நம்மை எச்சரிக்கும் வகையில் காகம் தலையில் தட்டி செல்லும் எனவும் சொல்லப்படுகிறது. காகம் தனது குஞ்சுகளை உணவளிப்பதை பார்த்தால் நல்ல சுபகாரியங்கள் நடக்கப் போகிறது என அர்த்தமாகும். இரவில் காகம் அசாதாரணமாக பறந்தால் அந்த பகுதியில் ஏதோ அசம்பாவிதம் நடக்கப் போவதாக தெரிகிறது. இவ்வளவு காகம் உணர்த்தும் சகுனங்களாகவே பார்க்கப்படுகிறது. நம் நாட்டில் பிற பறவைகளுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட காகங்களுக்கு அதிக முக்கியத்துவம் தருவது வழக்கத்தில் உள்ளது. காகம் தங்களுடைய முன்னோர்களாகவே நம்முடைய தமிழர்கள் பாவிக்கின்றனர். அடுத்ததாக ஏகப்பட்ட மக்கள் இதனை 5 சமயத்தினர் யாராக இருந்தாலும் சரி அனைவரும் பார்க்கிறார்கள். காகம் கரைவது கூட சில சகுனங்களை உணர்த்துவதாக மக்கள் நம்புகிறார்கள். இதனை மனதில் நினைத்து கொண்டுதான் எந்த காரியத்தையும் செய்கிறார்கள். தினமும் காகத்திற்கு உணவு வைப்பது நம் இன்றளவும் பின்பற்றி வருகின்றோம். மற்ற பறவைகளுக்கு இல்லக்கூடாத மகத்துவத்தை கூட்டி உண்ணும் பழக்கம் உண்டு. மற்ற பறவைகளுக்கு தராத ஒரு அங்கீகாரத்தை நாம் கொடுத்து வருகிறோம். அந்த வகையில் தினமும் காகம் வீட்டில் முன் அமர்வதும் கரைவதற்கு என்று அர்த்தம் என சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பொதுவாக காகங்கள் 3 வகையாக உள்ளன. அதில் முதலாவதாக உடல் முழுவதும் கருப்பாகும், தலை கழுத்து பகுதி மட்டும் சாம்பல் நிறமாக கொண்ட மணிக்காக்கை உள்ளன. இரண்டாவதாக உடல் முழுவதும் முழு கருமை நிறம் கொண்ட அண்டங்காக்கைகள் உள்ளன. மூன்றாவதாக அரிதாக தென்படக்கூடிய வெள்ளை நிற காக்கை. முக்கியமாக இந்த காக்கைகள் உணர்த்தக்கூடிய சில சகுனங்கள் முற்றிலும் உண்மையாகும். ஜோதிடப்படி கர்ம காரகன் என அழைக்கப்படக்கூடிய சனி பகவானின் வாகனமாக காகம் உள்ளது. மேலும் அதை நம்முடைய பித்திருக்கள் எனும் முன்னோர்களும் வடிவமாக நாம் வணங்கி வருகிறோம். அவர்கள் நம்மிடையே காகங்களாக வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துகிறது. பல குடும்பங்களை சேர்ந்த பெரியவர்கள் தினமும் காக்கைக்கு உணவு வைப்பது வழக்கத்தில் கொண்டிருக்கின்றனர். தினமும் உணவை வைக்காத நபர்களாக இருந்தாலும் அமாவாசை தினத்தில் தங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு முன்னோர்களின் வடிவமாக நம்பக்கூடிய காக்கைக்கு உணவளிப்பது இன்றும் பலர் கடைபிடித்து வருகின்றனர். முன்னோர் வழிபாடு என்பது காக்கைக்கு வழிபடக்கூடிய முக்கியத்துவமாகும். முன்னோர்கள் வழிபாடு மற்றும் காக்கைக்கு உணவளிப்பது பிரிக்க முடியாத ஒரு செயலாகவே இன்றளவும் இருக்கிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.